ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சுவையான சூப்பரான காய்கறிலாம் சேர்த்து வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. நல்ல டேஸ்ட்டாக வீட்லேயே அரைச்ச மசாலாவை வச்சு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் நான் இன்றைக்கி 3 பிரியாணி இலை, 1 மராத்தி முக்கு, 1 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 3 பச்சை ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 1 துண்டு கல்பாசி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியாக நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கையளவு புதினா, அதில் பாதி கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டும் ஈக்குவல் அளவு எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். புதினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் ரைஸில் ஏறி நல்லாயிருக்கும். மசாலா நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வீட்டிலேயே அரைச்ச மசாலா. 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் காரம் இருக்கும், ப்ளஸ் நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் இதை நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுடு தண்ணியில் போட்டு வச்ச சோயா பீன்ஸு இப்போ நான் சேர்க்குறேன். இது கூட காய்கறி நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். புளிப்புக்கு ஏற்றவாறு தயிர் நம்ம சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தயிர் டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை பழமும் சேர்த்துக்கலாம். ரைஸ் நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அரிசி எதில் மெஷர் பண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் மெஷர் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி குழஞ்சி வந்துடும். இல்லைன்னா தண்ணி பத்தலைன்னா அடியில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். தண்ணிலாம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சைடில் இருக்கிற அரிசி எல்லாத்தையும் தண்ணியில் தள்ளி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கணும். உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் நான் போட்டுக்கணும். எனக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பிரியாணிக்கு நல்லா ரிச்னஸ் கொடுக்குற நெய் 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கலந்து எதுவுமே விடக்கூடாது. அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு மேலே வெயிட் வச்சிடணும். மீடியம் ஹை ஃப்ளேமில் 5 விசிலுக்கு நான் வைக்கிறேன். விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் எல்லாம் ரிலீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணணும். அப்பா
வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல சுவையான சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. இந்த ஓரத்தை நல்ல மெல்லிசான கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கணும். ஏன்னா பிரியாணி அரிசி வந்து உடஞ்சிரும். லைட்டாக அந்த ஓர பக்கம் வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.